இந்த உள்ளம் உயர இறைவன் நம் உள்ளத்தில் உறங்குவார். எல்லா உள்ளத்தில் இறைவன் உரை கொண்டு இருக்கிறார். சுக்கு வெள்ளம் சுடு வெள்ளம் என்பதை போல இந்த உள்ளம் உயர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாமத்தை நாம் எல்லாம் சொல்ல வேண்டும். அது எந்த நாம வேணாலும் இருக்கலாம். மந்திரம் ஜெபிக்க என்ன வேணா கிடைக்கும். அந்த நாமத்தை சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு. வீட்டில் சரவணா, சண்முகா, கார்த்திகேயா, காங்கேயா, சிவா அப்படியெல்லாம் பேர் இருந்துச்சு. இன்னைக்கு பேரே விலங்குகின்ற பேர், துலங்குகின்ற பேர் அப்படி இல்ல. இன்னைக்கு விலங்குகின்ற பேரா விளங்காத பெயரா நமக்கே தெரியாது. அதனால நல்ல தமிழ் அந்த மொழி கற்கண்டு சொற்கண்டு கணிகிறது பொருட்கொண்டு கல் தோன்றா மண் தோன்ற காலத்தை வாழ்வது முன் தோன்றியது மூத்த குடி எங்கள் குடி என்று சொல்வதை போல 1220 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தீரன் சின்னமலையா அவர்கள் வீரமிக்கவர் தன்னுடைய குடும்பத்தையே நாட்டுக்காக அர்ப்பணம் செய்தார். நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோயில் விலங்கு குடிகள் விளங்கும், கோயில் உயர குடிகள் உயரும். அன்றைக்கு ஒரு பிள்ளையார் குட்டியா இருந்தார். மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. எத்தனை வீடு மாட மாளிகை, கோவில் சிறுசு கொட்டுமுளக்கு பெருசு. அந்த வகையில் நம்முடைய ஞானவிட பெருமான் ஞானத்தை நல்ல கல்வி செல்வம் வீரம் அனைத்தையும் தர வேண்டும். அவர் வழிபட்டார் முருகப்பெருமானை வணங்கினார் தீரன் சின்னமலையா அவர்கள். அவர் வழிபாடு செய்த அந்த கடவுள் அவருக்கு பக்கத்துணையாக இருந்தது. அவர் ஜாதியால் மதத்தால் பணத்தால் குணத்தால் எல்லாரும் கலைந்தவர். அதனால அவர் பேர் இன்னும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நெருப்பை கீழே காட்டினாலும் அது மேல் நோக்கி எரியும். அந்த அளவிற்கு வல்லமை படைத்தவர். வீரம், கத்தியை தீட்ட விட புத்தியை தீட்டுங்கள் என்று கூறினார். வெள்ளக்காரன் குண்டு துப்பாக்கி என்னமோ வச்சிருந்தார். அவர் கத்தியில வச்சு எல்லா வேலையும் காட்டி முடித்தார். எவ்வளவு பெரிய வேலை, எத்தனை போராட்டம். அந்த மார்க்கு தலையை துண்டாக்கினார். ஒரே வெட்டு 2 துண்டு. பழமொழி நம்ம சொல்லுவோம், ஒரு வெட்டு 2 துண்டு. ஆப்பிள் பழத்துக்கு ரெடியா இருக்கு. யாரெல்லாம் நான் கேட்கிறேன், கண்டிப்பா நீ கை தூக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, யாரெல்லாம் வாழைக்காய் பச்சி சாப்பிட்டுருக்கீங்க? உண்மையா கை தூக்கு. வாழைக்காய் பச்சி நான் சாப்பிட்டுருக்கேன். பாதி பேர் சாப்பிடல போல, காரே கேட்கலாமா? வாழைக்காய் பச்சி சாப்பிடலாம், கை தூக்கு. பரவாயில்ல, எல்லாருமே தூக்கிட்டாங்க. பாதி பேர் என்ன கொலஸ்ட்ரால் சொல்லி பாதி பேர் சாப்பிடல, பரவாயில்ல. யாரெல்லாம் ஆப்பிள் பச்சி சாப்பிட்டுருக்கீங்க? கை தூக்குங்க. ஆப்பிள் பச்சி சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, ஒரு கிளாஸ் பண்ணுங்க. ஒரு முறை சாப்பிட்டு குழந்தைகளுக்கு ஒரு முறை ஆப்பிள் பச்சி சுட்டு கொடுங்க. பரவாயில்ல, ஒரு முறை இந்த கூட்டத்தில் இருக்குது. நான் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளே கை தூக்கலாம்னு நினைச்சேன். எங்க சாமியில் பலமுறைகளுக்கு எல்லாம் மனத்து குழந்தைகளுக்கு எல்லாம் ஆப்பிள் பச்சி செஞ்சு கொடுத்தார். குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் அவர் தாயெல்லாம் படைத்தவர். அத்தனை 1000 குழந்தை வளர்த்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒருத்தர் கருணா இருப்பான், முரடனா இருப்பான், எல்லாத்தையும் சரிசம் ஆக்கிடுவார். அப்படி நடந்து வந்தாலே பயந்துக்குவோம். சிங்க வருது பயந்து கூண்டுக்குள்ள, அது வெளியே ரூம்ல இருந்து அங்க பல்லடத்தில் வருவார். நவகிர கோட்டையில் பயந்து நடுங்கி மடங்கி ஒடுங்கி இல்ல கப்சி விளையாண்டு இருப்போம். சாமி பல்லடம் வந்துட்டார். ஒரு போன் வரும், எல்லாரும் எங்க பிஆர் வந்திருக்கிறார், தீரன் சின்னமலை கொங்கு நம்முடைய செந்தில்குமார் ஐயா சொல்லுவார், சாமி வந்துட்டு இருக்கிறார் தம்பி அப்படின்னா. நல்லா பயந்து காமாசத்துல கார் கிளம்பி இருக்கும், பல்லடத்துல கப்சி எல்லாம் உட்கார்ந்து புக் எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்கிறது, படிக்கிற மாதிரி. சாமி தெரிஞ்சிடும். அப்படி நடந்து வரும்போது, டேய் என்ன படிக்கிறீங்க? எனக்கு தெரியும் டாடி, என்ன பண்ணீங்க? அந்த கம்பி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணீங்க? கிரிக்கெட் விளையாடுங்களா? இல்லைங்க சார். டேய், அப்புறம் ஒரு பையனை கூப்பிட்டு, சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு சாக்லேட் வாயில போடுவார். அவன் அப்படியே கத்திடுவான். சாமி வந்தாங்க, சாமி 5 பேர் விளையாண்டாங்க, அங்க எடுத்து சாமி அப்படியே சொல்லிடுவான். வாடகை முன்னாடி ஏடா பொய் சொன்னீங்க? பொய் சொல்லக்கூடாது, விளையாண்டு. ஆமாம் சாமி விளையாண்டு சொல்லி அத்தனையும் சொல்லிக் கொடுத்த ஒரு மகன். இன்றைக்கு அவர் ஏதோ இடத்துல இருக்கார். சும்மா நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்டே வந்து உட்கார்ந்தார். ஒரு சில பிள்ளையார் சில முருகர் சில போற முன்னாடி வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பயப்படுத்தி அத்தனை பேருக்கு வர வச்சு மழையை வர வைக்கிறார், நிறுத்துறார். காற்றை வர வச்சு என்னென்னமோ பண்றார். அத்தனை மகானையும் வர வச்சார். அவர் என்ன நினைக்கிறார் நடத்திட்டு கண்ணே தூங்கவே மாட்டார். எல்லாம் கேட்பாங்க, சாமி தூங்குவாரா? தூங்க மாட்டார். சித்தர் மாதிரி 12 மணிக்கு சுத்திட்டு இருப்பார். தங்க கோயில் சாமி வந்தாங்க. மரகரமா தங்க கோயில் சாமி வந்திருந்தார். நான் போனப்ப சொன்னார், அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க, சாமி அங்க பார்த்தாலும் தெரிகிறார், இங்க பார்த்தாலும் தெரிகிறார், எல்லா பக்கம் இருக்கிறார், எல்லா பக்கம் அவருடைய கண் தெரிகிறது இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு ஆளா 2 ஆளா 3 ஆளு எத்தனை சாமி இருக்கிறார் அது எத்தனையும் தெரியாது. அக்கடத்தி மக்களத்தி அண்டமகி ரெண்டத்தி விக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடிச்சு செடியுமா காணா சிவசக்தி நாடுவினை போற்றும் அறியாத விடைபோக்கி அந்த என்று தோன்றுகின்ற அம்மை பிடியெடுத்தி சாத்தரியா பச்சை நிறத்தி பவள பொடியெடுத்தி கச்சை மலையத்தும் பெற்ற மலைத்தி சலத்தி நிலையறிய வேதாத நிலத்தி அலையாத அன்னடத்தி அலமரித்தி கண்ணல் ஒளித்தி கண்ணச்சி பண்ணுதவை சாய்ச்சி வடிவடைய பங்கிச்சி பேத்தி இளமொழித்தி இத்தனை ரூபத்தை ஒரு ஆளு 54 சக்தி பீடத்தை கொண்டு வந்த மாதிரி அத்தனை
ரூபத்தில் காட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் சொன்னால் அது கடவுள் அருளை பெற்றார். ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி அந்த அன்னை அருள்பால் கொடுத்ததை போல அங்காள பரமேஸ்வரி அன்னை அருளை கொடுத்தார். அந்த அருள் இங்கு மட்டுமல்ல அங்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே கிடைக்க வேண்டும் என்று அவர் செய்த அந்த தவம், யாகம், யோகம், அந்த யோகம் எல்லாம் இன்று கிடைத்து நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது பகவானுடைய திருவருள். அந்த அருள் நீக்கமாக நிறைந்திருக்க வேண்டும், உலக சேவை நலம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாமல்ல எம்பெருமானிடத்தில் பணிந்து போற்றி மலர்தூவி சகல வாழ்த்துக்கள் வழங்க சிவாச்சாரியர் அவங்களே தூங்கிறாங்க. எப்பா பஞ்ச குண்டத்தில் இருக்கின்ற வேள்வி ஆசிரியர்களே அப்பப்ப கண்ண முடியுறாங்க. சாமி எதையோ சொல்றாங்க, என்னமோ வருது, அவங்களுக்கே கண்ண முடியுது. அதனால எம்பெருமானுக்கு எல்லாரும் எழுந்துட்டு யார் சாதாரண ஆளா கையாயத்தில் இருக்கின்ற சிவருமன் வர சாதாரண காரணம். தாய்மார் எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சுங்க. யாகசாலையில் இருக்கின்ற பஞ்ச குண்டலுக்கு சிவாச்சாரிய பெருமக்கு எழுந்து நின்று எம்பெருமானுக்கு நெய்யினால் ஆகுது. அந்தியோக்கு அருளோ ஆண்டவா போற்றி, அந்தியோக்கு அருளோ ஆண்டவா போற்றி, அந்தியோக்கு அருளோ ஆண்டவா போற்றி, தந்தையாய் போற்றி, கல்வேலி கல்வென்று உடையாய் போற்றி, யார் வர்றார்? முருகப்பெருமான் வர்றார். கூப்பிட்ட குரல் கண்டிப்பா வருவார். நம்ம எந்த கோயிலுக்காக போய் ஏதாவது சாமியை கூப்பிடுறோமா, நம்ம போய் கேட்கிறோம், கடவுளே என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு நல்ல மருமகள், நல்ல நல்ல மருமகன், நல்ல மருமகள், நல்ல வீடு கட்டணும். பாவம் கடவுளே பயந்துக்குவார். நம்மள வந்து புரோக்கர் ஆக்கிட்டாரு, கொத்தனார் ஆக்கிட்டாரு, போய் வீடு கட்டி கொடுத்துடலான்ட்டு கடவுளே நம்ம வந்து கேட்டுச்சு. மறுபடியும் அடுத்த வாரம் வந்துரு, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போயிருப்போம், அமாவாசைன்னு வந்துரு, பௌர்ணமிக்கு வந்துரு, எதையோ பண்ணி அவரே பயந்து வந்து நமக்கு வீடு வீடு கட்டி கொடுத்துருவார், கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவார். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் எது கேட்க கூடாது அவர் கொடுப்பார். கை கொடுத்திருக்கார், கண் கொடுத்திருக்கிறார், கால் கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த கடவுள் இந்த மனித ரூபத்தை கொடுத்தாரு, அவருக்கு ஒரு நன்றி சொல்ல நினைச்சோம். நினைச்சிருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம். ஏமா நினைச்சிருக்க கடவுள் எனக்கு கை கொடுத்திருக்கிறார், கண் கொடுத்திருக்கிறார், கால் கொடுத்திருக்கிறார், நல்ல வாய் கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவு கொடுத்திருக்கிறார். கெட்ட அறிவு 3 குணம் வரும், ராட்சசம், தாமசம், சாத்வீகம். சாத்வீக குணம் கொஞ்சம் கீழ் நோக்கி, அது மேல் நோக்கணும். எப்ப சாத்வீக குணம் மேல் நோக்கிறதோ அப்ப எல்லாமே வெற்றி 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 வெற்றி. எப்ப சாத்வீகம் குறைஞ்சு தாமசம் ராட்சசம் வருதோ, ராட்சசம் வந்தா அவ்வளவுதான் பேய் மாதிரி மாறி. ஒரு சில நேரம் தாயே பேயா மாறி. அப்பா தம்பி சிரிக்கலாம் பாரு, தாயே பேயா மாறி. ஏய் என்ன நினைச்சி தாயை திறந்த கோயில் அந்த தாயே சில நேரம் மாறி. என்ன பண்றது? அது மாதிரி பண்ண. வீட்டுல குழந்தை இருக்கிற என்ன படாது பாடுபடுத்து, அதை பண்ண இதை பண்ண, பக்கத்துல கல்ல தூக்கி போடு. தம்பி இருப்பா, அவனை எட்டி வர கேட்டாரு, உரைச்சு பார்த்து வலிக்குதான். எங்க அம்மா ஒரு சொல்லிச்சு, ஹாஸ்பிட்டல தம்பி இருந்தாராம போய் காட்டும்போது தம்பி கிள்ளி வச்சுட்டு அவன் கத்துறா, ஊரே குடி தம்பி பாரு காட்டினா கிளி அன்னைக்கு. அது மாதிரி குழந்தை என்னென்ன பண்ணி என்னென்னலாம் அதெல்லாம் தாங்கி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு என்று சொன்னால் அந்த குழந்தை வளர்த்துக்கின்ற தாய்க்கு தான் உள்ளது. அத்தகைய சக்தியை நம்முடைய இந்த விநாயகப் பெருமான் நவசக்தி ஞான விநாயகப் பெருமானுடைய பெருங்கருணையினாலே நம்முடைய இந்த வேள்வி சாலையிலே முருகப்பெருமான் எழுந்துள்ள பிரார்த்தனை சொல்லுங்க எல்லாரும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. அந்த சைடுக்கு பாதி பேர் அப்படி சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, வாய் திறக்க மாட்டேன். இங்க எப்படி பாதி பேர் சாப்பிடல, சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து தாய்மார்களே அம்மாவா பார்த்து இந்த குழந்தை சொல்லுங்க, எனக்காக எதை சொல்லுங்க, நமக்காக. என்னைக்கு நமக்கு நடக்கு அப்படின்னு வருது, அது ஒண்ணும் இல்லாம நான் வார்த்தை கூட வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பழக்கம். சொல்லுங்க. ஓம் சரவண பவே, ஓம் சரவண பவே, ஓம் சரவண பவே,
முத்தே குமரா வருக முருகா வருக முத்தே குமரா வருக மூவிலே முகமுடைய முதல்வா வருக சத்குருநாதா சரவணபவனே சத்குருநாதா சரவணபவனே சத்தியம் மைதா சிவகாமுடதா தேவகொடியாய் செம்மேலவா சுப்பிரமணியே சுப்பிரமணியே திருச்செந்தூர் அமர்ந்தாய் திருப்பரங்குன்றம் அமர்ந்தாய் அழகோடு கொலையாய் அமிர்தினம் இனியவா அன்பே அன்பே தாவணி பிரியா கௌரி குருவா அமிர்தினம் இனியவா பச்சையின் மைதா ஆரிமோக கண்ணே அருளே தருவா மயிலே வகடா அச்சையே வகடா கண்ணிலே கரத்தாய் புதியா வரியா புதியா வரியா உணர்வாய் வருவாய் தெரிவாய் அறியா ஞானதண்டாயுதபாணிக்கு மருதமலை ஆண்டவனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு முருகப்பெருமான் ஒருத்தர் நெற்றிக்கண்ணில் உதித்தான் உலகம் அத்தை முருகப்பெருமான் இங்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலையில்லை கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள் அத்தை முருகப்பெருமானுடைய திருவரு விளங்க நெய்யினாலே சிவாச்சாரிய பெருமக்கள் இங்க பாருங்க முருகப்பெருமானுடைய இங்கு நம் மடத்துல இரண்டு கண்களாக நம்முடைய சாமியில் வைத்திருப்பார் தமிழ் வேதத்தையும் சமஸ்கிருதத்தையும் இரண்டு கண்ணாக வைத்து அவர் போற்றினார் வழிபாடு செய்தார் அத்தை முருகப்பெருமான் ஓம் குமாராயண கார்த்திகேயாயண குருத்தியாயண கலிப்பிர தேவாயண குமாரண கௌரித்ராயண கிரிவாசாயண அக்னிவாசாயண தண்டபாயண ஞான பண்டிதாயண ஸ்கந்தாயண வள்ளி தேவசேனா மகேஸ்வரோட சடாநாயண சாமிநாதாயண சிகிவாகாயண வேதமந்திர சுரூபாயண தாரக சோத்திரண சோனாணி நமஸ்திரமா ரூபாலகிருஷ்ணராஜ் நாரபிந்து கலாசீதான் சுப்பிரமணியாயை நமோ நமகே சகல வாத்தியங்கள் விளங்க எம்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு நெய்யினாலே ஆள் கொடுக்கப்படுகிறது வாத்தியம் நாமத்தை சொன்னால் எல்லாமே கிடைக்கும் எது வேண்டுமானால் கிடைக்கும் அந்த வகையில் நாராயண கடவுள் எழுந்தருள பிரார்த்தனை இன்னும் நிறைவாக எல்லாமல்ல இறையர்கள் குருவர்களோடு எம்பெருமானுடைய திருவருளாலை சரியாக 9 மணிக்கு மங்கள் கனிவார் நடைபெற்று உங்களுடைய கரங்களினாலே சென்று அந்த காணிக்கை நவரத்னம் ஐம்பொன் வெற்றிடைய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆகிய அன்பர்கள் எல்லோரும் அமைதி காத்து அந்த மங்கள் நினைவாவதி நடைபெற்ற பிறகு எல்லாமல்ல இறையர்கள் குருவர்களோடு உங்களுடைய கரங்களினாலே சென்று அந்த மங்கள எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய
திருவள்ளுக்கு எல்லாமல்ல இறையர்கள் குருவர்களோடு சேர்ந்து அந்த காணிக்கை வைத்து அந்த வழிபாடு செய்கின்ற விடம் நமக்கு கிடைக்கிருக்கின்றது. அந்த நாராயண கடவுளுக்கு இழந்துள்ள பிரார்த்தனை எல்லாரும் சொல்லுங்க. ஓம் நமோ நாராயண, ஹரி நமோ நாராயண, நாராயண. சிவலிங்கேஸ்வர சுவாமி சொன்னாதான் நடக்கும். வேற யாரும் என்ன சொன்னா நடக்காது. நீங்க என்ன எங்கிட்ட சொல்லி பார்த்தாலும் அங்க சொன்னாதான் நடக்கும். என்னங்க மடத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அவர் சொல்லி இருக்கிறா, யார் என்ன நினைத்தாலும் இல்ல நான் நினைச்சாதான் நடக்கும். எது எந்த நேரத்தில் நடக்கும் நான் நினைச்சிருப்பேன், இன்னைக்கு இது நடக்கும் அது பண்ண டிசைட் ஒன்லி காட். அது இந்த மடத்திற்கு காமாட்சி ஆதின மடத்திற்கு அங்காள பரமேஸ்வரி சிவலிங்கேஸ்வர சாமி சொன்னாதான் நடக்கும். வேற யார் என்ன சொன்னாலும் சொல்லலாம், தலை ஆட்டலாம். நடத்துவதும் நடத்தி வைப்பதும் அவருடைய அருள்வார். அவங்க சொன்னா மட்டும்தான் நடக்கும். வேற யார் என்ன சொன்னா நான் பார்த்திருக்கேன், ட்ரஸ்டி அது சொல்லுவாங்க, என்னமோ சொல்லி பார்ப்பாங்க, நடக்கவே நடக்காது. அங்க சொல்லணும், அவன் மாதிரி விடணும். நீ நினைக்கலாம் மருதுமலைக்கு போலாம், திருவண்ணாமலைக்கு போலாம், வழி அவன் கொடுக்கணும். வழி காட்டுவதும் அவனே, வழி கொடுப்பதும் அவனே. அந்த வகையில் நம்முடைய நாராயண கடவுள் இங்கு எழுந்துள்ள பிரார்த்தனை சொல்லுகிறார். கோவிந்தா கோவிந்த் நினைச்சு இந்த நாம கோவிந்தனுடைய நாமத்தை சொன்னா எல்லாமே கிட்டும். கோவிந்தா 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 ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீனிவாசா வேணுகோபாலா வெங்கட்ரமணா பார்த்தசாரதி பண்டரிநாதா வெள்ளிப்புத்தூரா மங்காபுரத்தா மங்காபுரத்தா கோவிந்தா மங்காபுரத்தா கோவிந்தா அனந்த சயனா கோவிந்தா ஆதிமூர்த்தியே ஆதிமூர்த்தியே கோளை மலையா சொர்க்கம் மலையா ஆர்மிக வர்ணா அஜேந்திரனே குலசேகரா ஸ்ரீகோட்டூரா திருவரங்கா நாராயணா நாராயணா பார்த்தமூர்த்தி சத்யநாராயண ஸ்ரீபதருதியே சித்திரரூபா சிங்கமவத்தா சீத்ததரிப்பவா ராமச்சந்திர மகாவிஷ்ணுவே பரவடி மாணவா கிருஷ்ணவராரா கிருஷ்ணவராரா பத்யவராரா ஆயவா ஆயவா அன்பு சக்கரா வெங்கடேசவா சீதா நாயகா நாரதோவரே வருணவாகரா குலவத்தாவா ராமகிருஷ்ணா தாமோதரனே சக்கரவாணி பார்கவாணி வடிவண்ணா மதுசூதனா மோகினி ரூபா மருதுவாகரா வாசுதேவா ஞானதேவா சனாதனா சனாதனா கல்லழகரே கோவிந்தா ஹரி கோவிந்தா ராமரமண கோவிந்தா இல்லாமல்ல மூன்றாம் கால யாகசாலை வேல் வழிபாட்டிலே நாராயண கடவுள் எழுந்துள்ள பிரார்த்தனை செய்து அவருக்கு பஞ்ச குண்டங்களிலே சிவாச்சாரிய பெருமக்கள் சகல வாத்தியங்கள் முழங்க நெய்யினாலே ஆரம்பிக்கப்படுகிறது. நாராயணமே கோவிந்தா நமக்கு வர ஆனந்தோ. ஸ்ரீரா ஜய ராம் ஜய ஜய ராம் ராம் ஹரி கோவிந்தா ஜய கோவிந்தா ஹரி கோவிந்தா ஜய கோவிந்தா பக்தவராரா ஸ்ரீராமா பக்தசகாயா ஸ்ரீராமா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா வேணுகோபாலா வெங்கடரமணா பார்த்தசாரதி பரமதயாளா எல்லாம் நிறைவாகட்டும். என்ன பெருமை என்று சொன்னால் இந்த நாராயண நாமத்திற்கு
இந்த பாடலை கூட சுவாமிகள் 25 ஆண்டுக்கு முன்பு எழுதியது. வருகின்ற 25ஆம் தேதி அயோத்தியில ராமருடைய திருக்கல்யாணம். அது மட்டுமின்றி திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு ஆண்டு நிறைவேற்று திருப்பணிகள் அன்றைக்கு கொஞ்சம் அவசர காலகட்டத்தில் முடிஞ்சு. வருகிற 25ஆம் தேதி அதற்கு மறுபடியும் ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டில் நம் நாட்டுடைய பிரதமர், அரசு தலைவர், ஆன்மீக தலைவர் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த விழாவிலே வட தமிழகம் தென் தமிழகம் 2 இருக்கின்றது. நம்முடைய ஆதீனத்திற்கு, காமாட்சி ஆதீனத்திற்கு ஒரு 3 நாளுக்கு முன்பு RSS இருந்து வந்து கொடுத்தார்கள். ஹிந்தியில வந்துருச்சு. என்ன வந்துருச்சு சொன்னால், கோவை காமாட்சி ஆதீனம் 51 சக்தி பீடம் மகா சமஸ்தானம், மேல சிவலிங்கேஸ்வர சுவாமிகள், உள்ளுக்குள்ள பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் பேர் போட்டு அங்கிருந்து ஒருத்தருக்கு தான் இப்ப 2 மடத்துக்கு அழைப்பு வந்திருக்குது. ஒன்னு தர்மபுரம் ஆதீனத்திற்கும் இந்த காமாட்சி ஆதீனத்திற்கு வந்திருக்குது. அவசியம் 25ஆம் தேதி காலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உண்டான பாஸ், டிக்கெட், ஏர்போர்ட் டிக்கெட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு கிளாப் பண்ண வேண்டாம்? என்ன மெய்மருந்து இத்தனையும் சேர்ந்து கொடுத்து, ஏன் என்று சொன்னால் அந்த நாமத்தை சொன்ன காரணத்தில் நாளைக்கு நல்லா பாருங்க, 2 மணிக்குள்ள முடிச்சு 4 மணிக்கு ஈசா கோவில்ல ஒரு வழிபாடு, 6 மணிக்கு பேரூர் மடத்து நிகழ்ச்சி, அது 9 மணிக்கு முடியும். 10 மணிக்கு மடத்துக்கு வந்துட்டு காலையில 4 மணிக்கு ஏர்போர்ட், 6 மணிக்கு பிளைட். அது எங்க போகுது? பெங்களூர் போய் அயோத்திக்கு போகுது. 2 நாள் நம்ம கேட்கல, கடவுள் கொடுத்திருக்கிறார். சொல்றாங்க இது மாதிரி அங்கிருந்து வந்து கண்டிப்பா நீங்க வரணும், கையிலே கொடுத்துட்டு போயாச்சு. நம்ம ஒன்று நினைச்சு, நான் நினைச்ச வர 25ஆம் தேதி பொங்காளி அம்மனுக்கு போன ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி 1,00,000 பேர் கூடி விழா நடத்தி சொன்னாங்க, கோயில் சாமி நீங்க குளத்திலேயே 5000 பேர் இருக்கோம், அந்த திருக்கல்யாணம் நீங்க அன்னைக்கு பண்ணி வைக்கணும், அது கண்குளிர் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க, நல்லா சிறப்பா பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு போய் இடத்தை காட்டணும். நம்ம இங்க பண்ண நினைச்சோம். அதே திருக்கல்யாணம் அயோத்தியில நடக்கிற திருக்கல்யாணத்து பாக்கருக்கு, கேட்கறதுக்கு, வைக்கிற கடவுள் கொடுத்திருக்கிறார் சொன்னால் அது கடவுள். அதே கல்யாணம் தான் இங்க பண்றது திருக்கல்யாணம். அன்னைக்கு நம்மால் பண்ணுவது அங்கு ராமர் ஒரே அயோத்தியை மாற்றி ராமர் போல வாழும், சீனை போல வாழும் சொல்வதை போல அங்கு அயோத்தியில் நடக்கின்ற அந்த திருமண விழாவுக்கு, அந்த கோவிலுக்கு நாடே, உலக நாடே வர அளவுக்கு ஏற்பாடு. அங்கு நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறது சொன்னால் அதெல்லாம் கடவுள் கொடுத்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை மனதார உலகார வேண்டுவதற்கு தரும் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்துருக்கல. நீங்க டைம் ஆச்சு, யாரும் டைத்தை பார்க்காதீங்க. சாப்பாடு 3 மணி நேரம் போயிடும். ஆப்பிள் பழம் 1 கிலோ வாங்கினா போயிடும். இன்னைக்கு அருள் பசி கடவுள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாளைக்கு நீங்களே இருக்கு சொன்னால் என்னால் முடியாது. ஏனென்று சொன்னால் நம்ம மடமே இருக்கலாம். நீங்க நல்லா கேளுங்க, எங்க மடத்துல சாமிக்கு விழா நடந்துட்டு நான் வெளியில் இருப்பேன். மடத்துல பெரிய விழா நடக்கும், வெளியில. அப்ப சாமி சொன்னார், நீ உன்னை பார்க்காதே, மடத்தை பார்க்காதே, நீ சமுதாய பணி செய். மடத்துலமா மரகதம்மா போன வருடம் சாமிக்கு குரு பூஜை காலையில 6 மணிக்கு எனக்கு வெளியில பூஜை, சமுதாய பணி. இங்க மடத்துல வந்து தினமும் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னை எப்ப வர வைக்கணும் நான் நினைக்க முடியாது, அவங்க நினைக்கணும், கடவுள் நினைக்கணும். நம்ம வீடே இருந்தால் நம்ம உள்ள போறதுன்னா பகவானுடைய அருள் வேணும். அது மாதிரி எங்க மடத்துல எங்க வேலை நடந்தாலும் எங்களுக்கு முன்பே குருநாதர் சென்று எல்லா வேலையும் செஞ்சிருவார். ஒத்தால் நம்ம பாலு சிவாச்சாரியர் 10ஆவது சமமானவர். ஏனென்று சொன்னால் அவர் இருந்த இடம் 18 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் இருக்கும் சாமி இடத்துல. எங்களுக்கு முன்பு வந்தவர் அத்தனை வேலையும் ஒரு நெசவு தொழில் பண்றவர். இன்றைக்கு எல்லாரும் வணங்கும்படியாக இருக்கிறார். ஒரு கிளாப் பண்ணுங்க. பாலு சிவாச்சாரியார், பால்வண்ண நாதன் என்ற பெயர் இன்றைக்கு பாலு சிவாச்சாரியா மாறிட்டு. தம்பி படித்து இருந்தார் கோகுல் கிருஷ்ணன். இன்றைக்கு பல நாடுகளுக்கு சென்று எல்லாரும் போற்றும்படியாக இருக்கு. ஏன் என்று சொன்னால் குருநாதர் அருள், குரு அருள் கிடைத்தால் எல்லாமே கிட்டும், கேட்காதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு நாள் வந்த ஒரு 4 மாசம் வேலையில 20 ஆண்டு காலம் எங்களுடைய சாமியை இடைவிடாது வந்து பார்த்துட்டே இருந்தார். சொன்னார், தம்பி இந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறார், வர வைக்கணும், என்னடா வழி, மேஜிக் பண்ண முடிய மாட்டேங்குது நம்மளால. அன்னைக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்க வரல, எப்படியாவது அவர்கள் வர வேண்டும் என்று மனதார் உலகார வேண்டிட்டே சொல்லிட்டே இருந்தார். போன ஜூன் மாசம் 17ஆம் தேதி பிள்ளையார் எடுத்து நான் சொல்லிட்டு வந்தேன். என் குருநாதர் கண்ட கனவை அவர் என்ன நினைத்தார், இந்த பிள்ளையாருக்கு இருக்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் மனதார் உலகார் ஏற்று இந்த வழிபாடை நடத்த வேண்டும் என்று பலகாலம் சதாகாலம் இறைவனாமன் சொல்வது போல் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது குருவாக்கு, அருள்வாக்கு. மனிதன் பேசினார் வார்த்தை, மகான்கள் பேசினார் வாக்கு. ஜூன் மாசம் 17ஆம் தேதி அங்கிருந்து பிள்ளையார் எடுத்து இங்க வச்சோம். 4 மாசத்துல தடப்படலாம். 20 ஆண்டு காலம் படாத பாடு.
சாமி வருவார். நீங்க சொன்னா டேய் எந்த சொன்னார் யார்கிட்ட நீ போய் எதையும் கேட்கக்கூடாது, எதையும் கேட்காத. இந்த மடத்திற்கு தேவையான நீயே உழைச்சு சம்பாதிச்சு எந்த கோயில் போனாலும் கொடு. ஆனா நானும் படாத பாடு அந்த மடம் இந்த மடம் கரண்ட் பில்லு எங்களுக்கு 75,000. தமிழ்ச்செல்வியமா மரகதமா நவகிரக கோட்டைக்கு 50,000 வருது, காமாட்சி 30,000 வருது. மாசமான 5 லட்சம் ரூபாய் ஓடி விபூதி கொடுக்கிற இந்த கையில பணத்தை வேணும் கேட்கறது. பையன் மாசம் ஆச்சுன்னா சாமி எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கும், 25 பேர் உங்களுக்கு நம்பி இருக்கிறார். சாமி கரண்ட் பில் அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பான். மகராசி சக்தி விநாயகம் கார்த்தி இந்த கோவில் கிருஷ்ணன் சாரதி பாரதி எல்லாம் வந்து எனக்கு கேட்கறதான் பண்ணுவான். சாமி இது வேற சாமிக்கு இடையூறு. நான் என் குருநாதருக்கு சாமிகிட்ட பணம் மட்டும் கேட்டக்கூடாது, பயந்துரு. அவர் கொடுப்பாரு என்ன கேட்டாலும். நம்ம குழந்தைங்க சரி நம்ம சாமி தானே கேட்டா கண்டிப்பா பஞ்சலிங்க சாமி எதை கேட்டார் பையன் சொல்ற சாமிகிட்ட பல கோடி எல்லாம் கொடுத்து போய் போனா கிடைக்கும் என்ன கேட்டா கிடைக்கும். அவன் கொண்டு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு சாமி இது கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தேன் சாமி இது கொடுத்தாங்க, மீதி பேலன்ஸ் 5,000. சாமி 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாங்க, வந்தவங்க எல்லாம் கொடுத்துட்டு சாமி இவ்வளவுதான் மிச்சம் கொடுக்குறது அவ்வளவுதான். மறுபடி கேட்கறது சாமி 1.5 லட்சம் ரூபாய் பில். நான் சொன்னே தம்பிங்களா அட கோயிலுக்கு போனீங்களே ஏதோ பண்ணி அதுல எடுத்து பண்ண மாட்டேன் சாமி அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தவர்கள் அடியார் பெருமக்களுக்கு ஓதுவா மூர்த்தி வந்துட்டு போனா 6,000 கேட்கிறாரு சாமி. ஒரு காலத்துக்கு பாடுனா 6,000, 2 காலத்துக்கு வந்தா 12,000 கேட்கிறாரு சாமி. வாதிகார் வந்தா 2 நாள் விட்டு மூர்த்தத்தை தானே கூப்பிடுறீங்க, 10 நாள் சும்மா தானே வீட்டுல இருக்கிற 20,000 கொடுக்கும். பம்பக்கார் வந்து நான் பாடுறேன் கலசமெல்லாம் கூட்டிட்டு வரேன், எனக்கு ஒரு நேரத்துக்கு வந்தா 6,000 7,000. கண்டிப்பா ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாலும் இல்லை. ஆடி மாசம் ஒண்ணு இருக்காது, மார்கழி ஒண்ணு இருக்காது. அப்ப மூர்த்தி இருக்கிற நேரத்துல எல்லாரும் தீர்த்து அது மாதிரி என்ன கேட்டாலும் அந்த சொல்லியிருக்கேன். யாருக்கு நான் பாருங்க இங்க எத்தனை பேர் யார் இடத்துல ஏதாவது கேட்கவே மாட்டேன். எனக்கு வேணுங்கிறது கடவுள் கொடு. நான் என்ன வேணும்னு கடவுள் என் குருநாதர்கிட்ட அம்பாளுக்கு போய் இந்த இடத்தில் உட்கார வைத்தது நீ என்ன நடத்தணுமோ என்ன பார்க்கணுமோ என்ன வைக்கணுமோ என்ன கேட்கணுமோ என்ன கொடுக்கணுமோ அது உன்னோட வேலை. எனக்கும் இருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீயே கதி நீயே விதி நீயே மதி நீயே கதி என்று அன்றைக்கு அகிர்வன் கொடுத்தார்கள். அதனால எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் 5 வேல் தோன்றும் என்று அந்த பகவானுடைய அருளாளு. அதனால இத்தனை மணி ஆயிருக்கு, சாப்பாடு முடிஞ்சு அது வச்சிருவாங்களே, இது எதையும் நினைக்க வேண்டாம். கரெக்டா எல்லாம் டிசைட் காட். நானும் இல்லை நீங்களும் இல்லை. அந்த முருகப்பெருமான் சொல்லணும், விநாயகர் பெருமான் சொல்லணும், சித்தர் சிவலிங்கேஸ்வரர் சொல்லணும். அவர் சொல்லுவார்கள் இந்த பூர்ணாரின் காதில் கேட்பதெல்லாம் கடவுளுடைய நாமம். அந்த நாமத்தை காதால் கேட்டால் இனிக்கும். தேன் இருக்குது நாட்கள் சுவைத்தாதான் தெரியும், மிளகாய் இருக்குது கழிச்சு பார்த்தார காரம் தெரியும். ஆனால் திருவாசகத்தை கேட்டாலே இனிக்கும். ஏன் என்று சொன்னால் அந்த திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் சொல்ல அந்த நடராஜ பெருமானை கட்டி போட்டார். உங்களை கட்டி போட முடியுமா பாருங்க அம்மா, நீங்க திரும்பி பாருங்க, கஸ்தூரி அம்மா எந்திரிச்சு பாருங்க. எங்க அம்மால எப்படி அமைதியா உட்கார வைக்க முடியுமான்னு கேட்கிறேன். அம்மா இல்ல அது இது அப்படி இப்படி மாவாட்டத்துல இருந்து கிரைண்டர் பத்தி வாஷிங் மிஷின்ல இருந்து வாஷிங்டன் வரைக்கும் பேசக்கூடிய எங்க அம்மா இல்ல இன்றைக்கு எதையும் நினைக்காமல் கடவுளே கதி என்று நினைத்துக் கொண்டிருப்பது யாருக்காக இந்த குழந்தையை பேசுவது 3 வயசு குழந்தை பேசுறது கேட்கிற மாதிரி என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் அமர்ந்து இந்த குழந்தையை பிஞ்சு குழந்தை பேசுவதை கேட்டு உணர்ந்து மகிழ்ந்ததை போல இருக்கிறது. அது நாம் பண்ணவில்லை, அது பகவான் கொடுத்தார்கள். அந்த வகையில இங்கு நம்முடைய நாராயண கடவுளுடைய அருளால அயோத்திக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. கண் துஞ்சால் அந்த நாமம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. 72 ஆண்டுகளுக்கு பிறகு ஜியு போப் வந்து பண்ணார், வெளிநாட்டிலிருந்து வந்து பண்ணார். எதை பண்ணார்? திருவாசகத்தை பாடி உணர்ந்து தெளிந்து அதை எடுத்துக்கொண்டார். என்னுடைய கல்லறையில் அது குறைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த மகானுடைய இடத்துல சாமி போய் பார்த்தார், முள்ளும் முதலும் கல்லுமாக இருந்தது. அவர் தலைவணங்கி சொன்னார், அங்காள பரமேஸ்வரி இந்த திருப்பணியை செய்வதற்கு நீ அருள் வேண்டும் என்று அன்றைக்கு வேண்டினார். 2002 3 4 5 அன்று அந்த திருப்பணியை பல கோடி மதிப்பில் செய்து 108 எண்ணிக்கை நம்ம சாமி வந்தாங்கல்ல, அந்த ஒரு பாதம் கொள்வார் பாவம் கழிவார் வந்தாங்கல்ல ஒவ்வொரு சாமியும். அவருக்கு எத்தனை கணக்கு தெரியாது, எவ்வளவு லட்சம் கொடுக்குன்னு தெரியாது. ஆனா அவருடைய அருள் மிக உயர்ந்தது. வானளவு மண்ணளவு பூமி அளவு காற்றளவு நீரளவு. அந்த வகையில் 108 சாமிகளை அழைத்து அந்த சம்பளோத்தம் செய்த பெருமை நம்முடைய மடத்திற்கு உண்டு. அது மாதிரி 1 2 இல்ல, இந்த தீரன் சிலைய வழியில வந்தவருக்கு வழி கொடுத்து இடம் கொடுத்து நம்ம அம்மையார் உத்தமி பழனிவேல் அம்மையார் அவருடைய மனம் கோணாம சொன்னார். சொல்லுவாரு, உனக்கு என்ன 3 வயசு குழந்தை வந்த மாதிரி அந்த வாமனுக்கு எந்த வேணா எடுத்துக்க அப்படின்னு கேட்டார். அவர் 3 அடி தான் கேட்டார், அதுவே கொடுக்க முடியல. அந்த அம்மா கேட்டு, சாமி உங்களுக்கு என்ன வேணா எடுத்துக்கிட்டார். சாமி சொன்னார், இது போது வாமன் மாதிரி அதிகம் கேட்கல, இது போதுன்னு கேட்டார். அதுலயும் இத்தனையும் பண்ணிட்டார். அத்தை மகானுடைய திருவருளாலே நாராயண கடவுளுக்கு எழுந்துள்ள பிரார்த்தனை செய்து நிறைவாக அம்பாளுடைய வேள்வி, அதற்கு முன்பாக நமக்கு இருக்கின்ற நவகிரகங்கள் தோஷங்கள் விலக பிரார்த்தனை. யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டச்சனி, அஷ்டமாச்சனி, 7 சனி, எந்த சனி வந்தாலும்
சனி என்று சொன்னாலே பயக்க வேண்டியதா இருக்கு. குரு வர்றார் பாத்துக்கலாம். சனி வர்றார், ஐயோ அப்பா வந்தா முடிஞ்சிடா சாமி. சனியை போய் கொடுக்கிறதுக்கு இல்லை, கெடுப்பதற்கு வாங்கி. ஆனால் உங்களுக்கு எந்த ராசி நட்சத்திரம் எந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகம் எல்லாம் விலக வேண்டும். கிரக பிரவேசம், கிரகம் விலக வேண்டும். பிரவேசம் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பயிற்சி. கும்பா கும்பம் பிரவேச பிரவேச சாபய சாபய தண்டிபவ தண்டிபவ சிம்மிபவ சிம்மிபவ தானயா சக்தியை நமக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பயிற்சி ஆவது கிரகம், கிரக பிரவேசம். அதுபோல நவகிரகங்கள் எல்லாம் இங்க எழுந்துள்ள பிரார்த்தனை எல்லாரும் 2 கை இப்படி வைங்க, எல்லாரும் வேண்டிக்குங்க. கண்டிப்பா கடவுள் நல்லா பாருங்க. கரெக்டா 2 வருஷம் முடிய போகுது. ஒரு 5-6 நாடு பல இடத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். இந்த சிம்மாசனத்தில் உட்காருக்கு முன்னாடி நல்லா பாருங்க. இது சிம்மாசனம் இல்ல, முள்ளு படுக்கை என்று சொல்வார். தர்மாசனம். அம்மா நீங்க நினைச்சுக்காதீங்க சிம்மாசனம் போட்டு முந்தானே துறக்கு கொண்டு போயிட்டு இது மேல தங்கம் பூச்சி சொல்லிட்டு ஒரு சிம்மாசனத்தை மேல தூக்கி போயிட்டு மகராசை யாருன்னு தெரியும். ஒரு ஊர்ல போய் வச்சிருக்கு. நம்ம பையன் இருக்காங்க இல்ல, எல்லாரும் எது வேணா எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆசாமி எது வந்தாலும் எடுத்துக்கலாம் கழட்டி வச்சிருக்கானு பின்னாடி பார்த்துட்டா தங்கம் போல எடுத்துட்டு போயிட்டான். மடி ஒண்ணு வந்துச்சு. நீங்க நினைச்சுக்கிறீங்க தர்மாசனம் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி உட்கார்ந்தா அது சிம்மாசனம், நம்மளே உட்கார்ந்தா வெறும் ஆசனம். என்னை உட்கார வச்சிருக்கு தர்மாசனம். பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்க வேண்டும். தர்மத்துக்கே இருக்கணும். இந்த துணி அதுக்கு தான், வேற எது உடை. நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து முன்னாடி உட்காந்து எல்லாம் சொல்றது கேளுங்க, அப்படி பண்ணி இப்படி பண்ண கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உட்கார் எப்படி? அதுக்குண்டான உடை நடை பாவனை கரெக்ட் கொடுக்கணும். போலீஸ்கார் கூப்பிட்டு கலெக்ஷன் கொடுப்பாரா? கோர்ட்ல வாதாடும் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு கொஞ்சம் வாதாடி எனக்கு ஜெயிச்சு கொடுப்பாரா? கைது பண்ணணும். வக்கீல் கூப்பிட்டு இவர் தப்பு பண்ணிட்டா திருடிட்டா கைது முடியுமா? யார் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும் கடவுள் கொடுப்பார். ஆனால் இப்ப சொல்ல வைத்திருக்கிறது கடவுள் சாமியால குழந்தையார் என்னுடைய அம்மா அப்பாவுக்குள்ள சொல்ல வைத்து அருளை பெற வேண்டும் என்று இந்த உலகம் உயிர் பொருட்டு திருஞான சம்பந்த பெருமான் தோளுடைய செவியின் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூச்சி என்று அன்றைக்கு திருவாய் வளர்ந்து அள்ளினார். திருப்புகளுக்கு மறுப்புகள் கிடையாது, திருக்குறளுக்கு மறுப்புகள் கிடையாது, திருவாசகத்துக்கு வேற எந்த வாசமும் கிடையாது. அந்த வகையிலுடைய நவ கிரகங்கள் எழுந்துள்ள பிரார்த்தனை எல்லாரும் சொல்லுங்க. ஓம் பாஸ்கராய ஓம். எல்லாம் நினைவாக நல்லா 2 கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரம் இருந்தாலும் மனசுல வேண்டிக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கும்பாபிஷேகத்துல 12 ஆண்டுக்கு முன்பு நம்ம இப்ப எப்படியே இருக்கலாம். இந்த 12 ஆண்டுக்குள்ள எல்லாம் வல்ல வளத்தை இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை. நல்லா பாருங்க, மழை தொடங்கும் போதெல்லாம் வந்து தொடங்குறப்போ வந்துச்சு, இப்போ வந்துச்சு, வந்துட்டே இருக்கு. வர்ணன் நமக்கு எல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார். அத்தை வர்ண கடவுளுடைய திருவருளாலே நவ கிரகங்களுடைய வேள்வி நடைபெறுகிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேடி தடவி மாசுர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளவே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் பெருடமுடனே ஆசுர நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே 3 வயது குழந்தை கோலரு திருப்பதியத்தை பாடி நம்முடைய கோல் வினைகளை அகற்ற பண்ணியது. நம்முடைய சுவாமிகள் காமாட்சி ஆதினம் ஆதி குருமகள் கோல் அரு பதி நவகிரக கோட்டை நமக்கெல்லாம் கட்டி அதிலே தந்திருக்கின்றார். கோல் என்று சொன்னால் வினை, பதி என்று சொன்னால் அறுக்கக்கூடியது. பதியை விதித்தால் விதியே மாறும். கோலை என்று சொன்னால் வினையை அறுக்கக்கூடிய பதிகத்தை பாடுவதை போல இந்த கோலரு பதிகத்தை சாமிகள் சொன்னார்கள். நவகிரக கோட்டை திருப்பதியை போய் பார்த்தா திருப்பம் வர்ற மாதிரி இந்த நவகிரக கோட்டை கோலரு பதி, பதியை விதித்தால் விதி மாறும் என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையில் நவ கிரகங்கள் எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை. 12 ராசி 27 நட்சத்திரம் 9 நவகிரகம் சேர்ந்தால் 48. அதான் ஒரு மண்டலம். அந்த மண்டலத்தில் இருக்கின்ற இறைவன் இங்கு எழுந்தருள பிரார்த்தனை. எல்லாரும் சொல்லுங்க. யார் யாருக்கு நான் சொல்ல பாருங்க. அந்தந்த ராசி வரும் பொழுது நீங்களே ஒரு நிமிடம் எழுந்து நின்று அஸ்தி நட்சத்திரம் சொன்னா அவங்க எந்திரிச்சு வணக்கம் பண்ணி சாமி அருள் வாங்கி ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வணக்கம் பண்ணி ஓம் அஸ்வினி நட்சத்திரமே போற்றி. ஓம் அஸ்வினி நட்சத்திரமே போற்றி. யாருக்குமே அஸ்வினி நட்சத்திரம் இல்லையா? இருக்கிறவங்க அப்படியே எந்திரிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க. மேல எந்திரிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோ. எல்லாம் அடுத்து பரணி நட்சத்திரமே போற்றி. ஓம் பரணி நட்சத்திரமே போற்றி. அந்த நட்சத்திரக்காரர்கள் எழுந்து ஒரு நிமிஷம் கடவுளுக்கு வணக்கம் பண்ணி எந்திரிக்க முடியாது, நின்றுட்டே பண்ணி உட்கார்ந்தே பண்ணி. ஓம் கார்த்திகை நட்சத்திரமே போற்றி. ஓம் கார்த்திகை நட்சத்திரமே போற்றி. ஓம் ரோஹிணி நட்சத்திரமே போற்றி. ஓம் ரோஹிணி நட்சத்திரமே போற்றி. ஓம் மிருகசீரிஷ நட்சத்திரமே போற்றி. ஓம் மிருகசீரிஷ நட்சத்திரமே போற்றி. ஓம் திருவாதிரை நட்சத்திரமே போற்றி. ஓம் திருவாதிரை நட்சத்திரமே போற்றி. ஓம் புனர்பூச நட்சத்திரமே போற்றி. ஓம் புனர்பூச நட்சத்திரமே போற்றி. ஓம் பூச நட்சத்திரமே போற்றி. ஓம் பூச
போற்றி ஓம் ஆயில்ய நட்சத்திரமே போற்றி ஓம் ஆயில்ய நட்சத்திரமே போற்றி ஓம் மக நட்சத்திரமே போற்றி ஓம் மக நட்சத்திரமே போற்றி ஓம் பூர நட்சத்திரமே போற்றி ஓம் பூர நட்சத்திரமே போற்றி ஓம் உத்திர நட்சத்திரமே போற்றி ஓம் உத்திர நட்சத்திரமே போற்றி ஓம் அஸ்த நட்சத்திரமே போற்றி ஓம் அஸ்த நட்சத்திரமே போற்றி ஓம் சித்திரை நட்சத்திரமே போற்றி ஓம் சித்திரை நட்சத்திரமே போற்றி ஓம் சுவாதி நட்சத்திரமே போற்றி ஓம் சுவாதி நட்சத்திரமே போற்றி ஓம் விசாக நட்சத்திரமே போற்றி ஓம் விசாக நட்சத்திரமே போற்றி ஓம் அனுச நட்சத்திரமே போற்றி ஓம் அனுச நட்சத்திரமே ஓம் போற்றி கேட்டை நட்சத்திரமே போற்றி ஓம் கேட்டை நட்சத்திரமே ஓம் போற்றி மூல நட்சத்திரமே போற்றி ஓம் பூர நட்சத்திரமே ஓம் போற்றி புராண நட்சத்திரமே போற்றி ஓம் பூராட நட்சத்திரமே ஓம் போற்றி உத்திராட நட்சத்திரமே போற்றி ஓம் உத்திராட நட்சத்திரமே ஓம் போற்றி திருவோண நட்சத்திரமே போற்றி ஓம் திருவோண நட்சத்திரமே ஓம் போற்றி அவிட்ட நட்சத்திரமே போற்றி ஓம் அவிட்ட நட்சத்திரமே ஓம் போற்றி சதய நட்சத்திரமே போற்றி ஓம் சதய நட்சத்திரமே போற்றி ஓம் புரட்டாதி நட்சத்திரமே போற்றி ஓம் புரட்டாதி நட்சத்திரமே ஓம் போற்றி உத்திரட்டாதி நட்சத்திரமே போற்றி புரட்டாதி நட்சத்திரமே போற்றி ஓம் ரேவதி நட்சத்திரமே போற்றி போற்றி ஓம் ரேவதி நட்சத்திரமே போற்றி போற்றி சாமிகள் தன்னுடைய சமாதியை 48 வயதிலே ரோகிணி நட்சத்திரத்தில் உதித்து ரேவதி நட்சத்திரத்தில் சித்தி அடைந்தார்கள். ரோகிணி ரேவதி நிறை 7 ஆண்டுகளுக்கு முன்பே 54 வருஷம் 10 மாசம் 22 நாள் 610 மாசம் 2050 வீக்ஸ் 25 நாள் 1 கோடியே 87 மினிட் 1.7 செகண்ட் இவ்வளவு நாள் இத்தனை மணிக்கு இத்தனை நாள் அங்காள பரமேஸ்வரி வேல்மணியர் கோயில்ல தீ மீது நடக்கும் நான் இன்னைக்கு மண்ணுக்குள்ள போக எழுதி வச்சுட்டாரு 55 எனக்கு இல்லையா சொன்ன ஒரு மகான் அத்திய மகானுடைய திருவருள் எழுந்தள்ள வேண்டி பிரார்த்தனை. ஓம் மேதராசி நம ரிஷபராசி நம மிதுனராசி நம கடகராசி நம சிம்மராசி நம கன்னிராசி நம துலாராசி நம விருச்சிக ராசி நம தனுசு ராசி நம மகர ராசி நம கும்பராசி நம மீன ராசி நமோ நமக சூரிய பகவானே போற்றி சந்திர பகவானே போற்றி செவ்வாய் பகவானே போற்றி புத பகவானே போற்றி குரு பகவானே போற்றி சுக்கிர பகவானே போற்றி சனீஸ்வர பகவானே போற்றி ராகு பகவானே போற்றி கேது பகவானே போற்றி போற்றி. நிறைவாக அன்னை பராசக்திக்கு வேள்வி யாகசாலை காப்பு கட்டிய கங்கணக்காரர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாரும் 108 மூலிகை மண்ணிலே விளைந்த விளாமிச்சுவேர் வெட்டிவேர் கடுக்காய் ஏலக்காய் ஜாதிக்காய் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு தாமரை மொக்கு ரோஜா மொக்கு இடம்புரிக்காய் வளம்புரிக்காய் கஸ்தூரி மஞ்சள் அனைத்து மூலிகை பொருட்களும் தீயினால் தூத்தாகும் செப்பேலோர் என்பாவாய் ஆயுதையில் மீது மாடின் மழை பொழியும். அத்தகைய மூலிகை பொருட்கள் நம்முடைய கார்த்தி சிவாச்சாரியார் பாலி சிவாச்சாரியார் சச்சிவிநாயக் சிவாச்சாரியார் 3 பேரும் முன்னே வந்து காப்பு கட்டிய நம்முடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் காமாட்சி ஆதின சிறு விழாக்களுடைய தலைவர் பெருமக்கள் இந்த ஊருடைய பெருமக்கள் அனைவரும் முன்னே வந்து மூலிகை பொருட்களை சமர்ப்பணம் செய்வார் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் யாரும் எதிர்க்க வேண்டாம். அந்த மகா பூர்ணாகரி 5 பூர்ணாகரியை கொண்டு வந்து தாய்மார்கள் எல்லா கரங்களையும் தொட்டு அவருடைய கரங்களினாலே சென்று சமர்ப்பணம் செய்வார் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எங்க 3 பேர் காணும் சக்கரத்தை நெருப்பு ஊதித்தாலும் பாலிலே நல்ல பயன் பெறுவார் பாக்கியம் நல்கும் தானே பாரிலே நல்ல பயன் பெறுவார் பாக்கியம் நல்கும் தானே. நம்முடைய ஆதின கீழர் சிவசாமி கவுண்டர் இங்கு வருகின்றிருக்கிறார். ஜமீன் ஐயா செல்லூர் ஐயா அவர்கள் யாகசாலைக்குள்ளே வந்து மூலிகை பொருட்குள்ள போங்க. நிறைவாக அன்னை பராசக்தியுடைய வேலி வழிபாடு எல்லாமே உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து தாய்மார்கள் நிறைவாகுதி. அதை தொடர்ந்து மூலிகை வந்தோம். எதற்காக இது நடக்குது என்று சொன்னால் கோவில் உயர உயர குடிகள் உயர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சாது தரிசனம் பாவ விமோசனம். அந்த வகையில் நம்முடைய ஞான விநாயகர் பெருமான் நவசக்தி விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தில் சாரதமாக தேவியா வணங்கினார், பூஜித்தார், நேசித்தார். தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அம்மாவுக்கு நான் சொல்றேன், என்னைக்கெல்லாம் இந்த கணவன் எல்லாம் உங்களுக்கு டென்ஷன் பண்றாங்களோ கஷ்டப்படுத்துறாங்களோ அப்ப நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்துட்டே இருக்க டென்ஷன் நீங்க வெளியே காட்டாம மனசுல வச்சுட்டு அது எந்த கிழமை சோபால கிழக்கு பார்த்து உட்கார வச்சு கொஞ்சம் தள்ளி நினைக்கு கொஞ்சம் சுத்தருக்கு ஒரு சௌரியமா இருக்கு. கிழக்கு பார்த்து உட்கார வச்சு ஒரு ஊதுபத்தி சூடத்தை எடுத்து 2 பூவை போட்டு ஓம் என்ன மந்திரம் தெரியுதோ முருகா சரவண ஏதோ சொல்லி காட்டி ஒரு சுத்தி வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணிட்டீங்க பாவனாக போயிடு. உங்களுக்கு கிடவலே இல்லை. ஏன்னா கணவனே கண் கண்ட தெய்வம். எப்பெல்லாம் டென்ஷன் பண்றாங்களோ பண்ணிருங்க முடிச்சு அவ்வளவுதான். அவங்க படாது பாடு. அடுத்து அவங்க வந்து அம்மா பராசக்தி இவே பண்ண மாட்டேன் படிச்சுக்க தெரியாம பண்ணிட்டேன் இங்க நம்ம கால் விடுவாங்க. என்னைக்கு மேலே டென்ஷன் பண்றாங்களோ யாரெல்லாம் மனைவியை கை நீட்டி அடிக்கிறீங்களோ நான் சொல்லுங்க நீங்க நல்லா பாருங்க. யார் மனைவியை
கை நீட்டி அடிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீர் மண்ணில் படுமையானால் அடுத்த ஜென்மால பன்னிக்குட்டியா பிறப்பான்னு கருடபுராணம் எழுதியிருக்கு. நான் சொல்லமா, நீங்க சந்தேகம் இருந்தா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. இந்த கருடபுராணத்தை படித்து பாருங்க. மனைவி கை நீட்டி அடித்தால் அடுத்த பிறவி ஆப்பிரிக்கா நாட்டில் வெள்ளப்பள்ளியா பிறப்பான்னு எழுதி. யாரு கணவனை வாடா போடான்னு சொல்றாங்களோ அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? இந்த கழுவி பார்த்திருக்கீங்களா? வடத்திரில் போட்டு நீங்க என்ன ஊத்தி தாளிச்சு எடுக்கிற மாதிரி கடவுள் தாளிச்சு எடுத்துருவார். யார? மனைவியை. கணவனை வாடா போடா, அவனை இவனை அப்படி இப்படி பேசுறாங்க. அம்மா இது நான் சொல்லுமா, தயவுசெய்து எனக்குல நீங்க அம்மா கடுபுராணத்தை எழுதியிருக்கு. யார் அம்மா அப்பா சொல் கேட்கலையோ, புல்லாய் பூடாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் இது மாதிரி புல்லா பிறக்க மாட்டா, புழுவா பிறப்பா. அம்மா அப்பா சொல் கேட்காத குழந்தைக்கு கோடு போட்டா தாண்டக்கூடாது. ஒரு அம்மா கோடு போட்டு தாண்டிச்சு 10 மாசம் படாத பாடு. கருணாக பாம்பு உள்ள வந்தா என்ன? கஸ்தூரி அம்மா எதுவும் தோட மாட்டீங்க, அதே அப்பா. அது மாதிரி 10 மாசம் தூங்காம இருந்துச்சு ஒரு அம்மா. யாரு? சீதாமா. 10 மாசம். ஏன்னா 10 தலை ராவணன் வந்தா எப்படி இருக்கும்? 10 மாசம் அந்த அம்மா. அது மாதிரி வினை சொல்லு சீதா, நான் செய்த வினை. அது மாதிரி நம்முடைய வினை விலக வேண்டும் என்று சொன்னா ஆசை விலக வேண்டும். ஆசை வர வர வினை வந்து கமன பாரு. பைக்கில் வைத்துக்கிறோம், ஒரு சின்ன ஒரு மாருதி கார் வாங்கலாம், பென்ஸ் கார் வேணும். பைக்கில் ஒரு ஆளுக்கு இருக்கிறா பென்ஸ் கார் நினைக்கலாம், எப்ப வேணும் நினைக்கலாம். அப்பவே தேவைப்படுது வாங்கி. கஸ்தூரிமா சொல்றது சரிதானே? மரகரமா என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். அதனால நவகிரகங்களுடைய வேல் நிறைவேற்று இந்த பூர்ணாதி எல்லாம் கையில கொடுங்க. 5 பேர் கையில வாங்கிட்டு எல்லாரும் சுத்தி வந்து தாய்மார் எடுத்து தொட்டு கும்பிட்டு கோயில சுத்தி வந்து அவர் சமர்ப்பணம் பண்ணணும். அதனால எங்க அம்மா என்னோட எல்லா கையும் படணும். எங்காவது மிஸ் பண்ணிடுறாங்க தலைவர் திருமணன் ஐயா. தாய்மாருடைய கரம் அதில் பதிய வேண்டும். பதி விதி மதி ஜதி 4 எல்லாத்துலயும் அடங்கும். மாதா பிதா குரு தெய்வம். அம்மையார் கஸ்தூரி அம்மா மரகரம்மா 2 பேரும் உள்ள போயிட்டு வாங்க. 3 சக்திகள் துர்காலட்சுமி சரஸ்வதியாக இங்கு காட்சி விட்டு கொடுத்தது. சாதாரண பேர் கிடையாது, துலங்கும் விளங்கும். அந்த வகையில் 3 சக்திகள் இங்கு வந்து நமக்கு அருள் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் பராசக்தி ஓம். ஓம் பராசக்தி ஓம். வேண்டுதலோடு மகா பூர்ணாகதி எல்லாரும் அமர்ந்து வேண்டிக்கலாம். 2 கை வச்சு இந்த வேண்டுதல் விண்ணப்பம்
நமக்காக உலகத்திற்காக நம்ம செய்யற இந்த பூர்ணாகுதி உலக சேவை நலம் பெற வேண்டும் என்று ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். உலக சேவை நலம் பெறவும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறவும் நிலம் குளிர மழை பொழிய பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். திருவடிகள் போற்றி விநாயகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவசுராய ீனம் பக்திஹீனம் மணிப்பதாமி ओम नमो व्रातकिनन्दाय नमः ओम इंद्रविनाशिने नमः ओम शिवजिदाय नमः श्रीवरदमूर्तये नमो नमः गोपापुष्पवेद चन्द्रमावापापुष्पाः एवं वेद आयतनवान् भवति अग्निर्वामपामायतनो यो अग्निरायतनो वेद आपोवयन्निरायतनो पुरोहितं यज्ञस्य रघुवर्तिनोः वरदाहरं च ददानामं हरिः ओम् देवोऽवसविदा प्रापिवेदतमो अभ्युदादये हरिः ओम् विश्वमन्दनः